நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. நம்ம விஜய் எதுக்காக ஆத்திரப்பட்டாரு, எதுக்காக கோவப்பட்டாரு, ஏன்டா மல்லிகை அப்படியே சும்மா கையெழுத்து கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிட்டாங்க. நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க செஞ்சது தப்பு தான், தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா விஜய்க்கு இவங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரஞ்சித் கிட்ட கேட்டது, ரஞ்சித் வந்து எங்க போனான்னே சொல்லிட்டு தெரியல, மதிக்காம சொல்லாம அவ பாட்டு போயிட்டா. அக்கா போய் கேட்டாங்க, ஆனா ராஜம்மாவுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டா. உடனே ராஜு கிட்ட வந்து கேட்கறதுக்கு அவங்க அண்ணனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாடா, அதுக்கு தான் போயிருக்கா. காசு வேணுமான்னு கேட்டதுக்கு காசு தேவை ஒண்ணு தேவை 3,00,000 சொல்லிட்டு போயிட்டாடான்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் விஜய் இருந்தானே சைலண்டா போய் ரூம்ல உட்காந்து இருக்காரு. உடனே அவர் சும்மா இருப்பாரா, சரி ஓகே என்னதான் சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போறாரு. போயிட்டு பாக்குறாரு, உடனே நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இடத்துல சைலண்டா நின்று இருக்காங்க. எல்லார் கையிலும் காசுக்கு வந்து கதராத குறையாக பிச்சை எடுத்துன்னு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் கஷ்டமா இருக்கு. விஜய் வந்து பாலும் அடி அடிச்சு என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன உனக்கு தயக்கம், அப்படி என்ன உனக்கு ஈவோ அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுக்கிறாரு. உடனே நம்ம மல்லி இருந்துன்னு, நான் உங்ககிட்ட உரிமையா வாங்கல, எனக்கு வந்து மடிப்பிச்ச மாதிரி பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தானியை வீசி நிக்கிறாங்க. இதனால செம்ம கோவம் ஆயிருது நம்ம விஜய்க்கு. ஏன் முட்டாள் மாதிரி பண்ணிருக்க, உன் சகவாசமே வேணாம் புடி அப்படின்னு சொல்லிட்டு காசை கட்டிட்டு அங்கிருந்து விஜய் கிளம்பிடுறாரு. உடனே மல்லி இதுன்னு கதறி கதறி அந்துன்னு இருக்காங்க. நம்ம நாக இருந்தேன், என்னதான் உனக்கு பிரச்சனை, மாப்பிள்ளை நல்லவராக தானே இருக்காரு, உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவரு நல்லவரா தான் இருக்காரு, ஆனா அந்த வீட்டுல பிறந்தச்சே ஒரு கெட்டது, அது நல்லவளா இல்லையே, எப்ப பார்த்தாலும் என் உயிரை வாங்கினேன், என் உசுரை எப்படி கரைச்சு குடிக்கலான்னே பார்த்துன்னு இருக்காளே, அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மத்து கூட வாழ்றதே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. என்னடா இது வாழ்க்கை, இந்த மாதிரி எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா தான் இருக்கு. என்னங்க பண்றது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய் தான் ஆகணும். வாழ்க்கைன்னா அந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம சரிசமமா எடுத்துட்டு போனாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இல்லைன்னா லாஸ்ட் வரையும் வாழ்க்கையில ஒரு மயிலும் புடுங்க முடியாதுங்க. சரி, இந்த மாதிரி தான் பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கு. சரி, இது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு அவங்களும் ஒரு பக்கம் நல விசாரிச்சுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மல்லி அம்மாவுக்கு யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து காசு செட்டு வந்து கொடுக்குறாங்க. மல்லி வந்து ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். இந்த விஷயம் நம்ம ரஞ்சிதா ராஜேஷ் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கே தெரியாம வெண்பா கிட்ட இருந்து காசு ஆட்டே போட்டுறாங்க. இப்ப மல்லி தான் காசை திருடின மாதிரி அவங்க ஒரு பிரதிபலிப்பை உருவாக்குறாங்க. இதை பார்த்ததும் நம்ம விஜய் இருந்து மல்லி அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டா. எங்க என்னத்துக்கு என் பண்ண வெண்பான்னு கேட்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அம்மா கிட்ட எண்பை கொடுத்தேன், அம்மா இருந்தாலும் வேணாம் இந்த மாதிரி எல்லாம் தப்பு, எண்பை வீட்டுல இடத்துல வச்சிரும் சொன்னாங்க. நான் எட்டு வந்தா வரவல்ல புடிங்கினாங்க, யாருன்னே சொல்லிட்டு தெரியலன்னு சொல்றாங்க. வெண்பா சொன்னதால போய் சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ராஜேஸ்வரி ரெடி செஞ்சதும் அதுக்கு முன்னாடி வெண்பா பொய் சொல்லுவா, அந்த மல்லி வாங்கி வச்சு இந்த மாதிரி பொய் சொல்ல சொல்லிப்பா அப்படி இப்படின்றாங்க. உடனே நம்ம விஜய் இல்லைன்னு சொல்றாங்க. இதை நிரூபிக்கிறதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு, அப்படி என்னடா உனக்கு அவ மேல அந்த மாதிரி நம்பிக்கைன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம நம்ம வெண்பா கூட்டு வந்து யாரு திருடினதுன்னு பாக்குறாங்க. அந்த ரவுடியை பாக்குறாங்க. அவனை அடிச்சு புடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடின்னு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி திருடுறதான் அவன் வேலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த இடத்துல ஒப்புக்கிறான். அதை வந்து வீட்லயும் அவனை ஆதாரத்தோட அவனை காட்டாம விஷயத்தை மட்டும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அவனை காட்டினா அடுத்த செகண்டே நம்ம ரஞ்சிதோ ராஜோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவனை பிடிச்சி அவன்கிட்ட காசை கொடுத்து மல்லிதான் இந்த மாதிரி பண்ண சொன்னா, அப்ப வேற வழி எனக்கு தெரியல, பயத்துல வளர்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைப்பாங்க. ஏன்னா இவங்க சரியான காசு வச்சுன்னு இருக்காங்க. அதனால யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மடக்கி பேச வைக்கலாம். ஆனா உண்மையா நேர்மையா இருக்கவங்கள ஒரு மயிலும் பிடுங்க முடியாது. இந்த மாதிரி உண்மை நேர்மை இல்லாம காசு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அலைஞ்சுறாங்களா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சமர்ப்பணம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை இப்படியே தான் ரொட்டன் பை ரொட்டனா கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கைன்னா ஒரு தவளை ஏற்றம் இருக்கும், ஒரு தவளை தாழ்வு இருக்கும். எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு போனாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படியா ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம புலமையிலுக்கு இடத்துல ஒரு யூஸும் இல்லைங்க. சரி, ஆனதே ஆச்சு போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து விஜய் கிட்ட, அப்பா மல்லி அம்மாவை மட்டும் நீ என்னைக்குமே தப்பா நினைச்சிடாதீங்க, மல்லி அம்மா பத்தி எனக்கே தெரியுமா, நீ எதுக்கும் அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் உசாரா வேறு, அவங்க என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் எதுக்கு அவனையும் மல்லி அம்மா விட்டு தராத, மல்லி அம்மா தான் நம்ம வீட்டோட குலதெய்வமே அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. அதை வந்து நம்ம மல்லி தூரமா இருந்து கேட்டுன்னு இருக்காங்க. கரெக்டா நம்ம விஜய் இல்ல மல்லி இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட எல்லாமே சொல்றாங்க. வெண்பா கிட்ட எனக்கு மல்லி அம்மா ரொம்ப பிடிக்கும், ஆனா அந்த விஷயத்த மல்லி அம்மா கிட்ட சொல்லாத, வேற வழி இல்லாம உன் கேஸ் முடிஞ்சிருச்சு, ஆனா உன் கேஸை வச்சுதான் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். எனக்கு ஆல்ரெடி தெரியுப்பா, இதை நானே கேட்கலான்னு தான், ஏன் அந்த மாதிரி பேசணுங்கன்னு சொல்லிட்டு. வேற என்ன பண்றது, நம்மள உலகமா நினைச்சு நம்மளை வளர்த்து விட்டதே உங்க அத்தை ராஜேஸ்வரி தான். அவங்கள ஏத்து பேசவும் முடியல, அவங்கள ஏத்து மல்லியை வீட்டை விட்டு அனுப்பவும் முடியல. ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். அதனாலதான் எனக்கு மல்லியும் வேணும் அவங்களும் வேணும்.
அதனால தான் வேற வழி இல்லாம இந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம வெண்பா குட்டியன் ஓஹோ அப்படியா சரி சரி எப்படியோ நீ என் மேல பாசம் இருக்குல்ல அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ரியாக்ஷன் கியூட்டா தான் இருக்கு. பரவாயில்ல, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வராம சந்தோஷமா குடும்பம் சீரும் அமைப்பமா நடந்து போனா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்குங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.